இல்லை, என்னுடைய காதுக்கு அந்த செய்தி வந்துச்சு. நாங்கள் வந்து சபாநாயகர் ஐயா வரும்போது ஒரு 12:10க்கு நாங்கள் வந்துட்டோம். 12:10க்கு வந்து நெல்லியூர் காந்திமதி அம்பாளுடைய ஆலயத்தில் பூஜை நடைபெற்றது. பூஜை நடைபெற்ற உடனே அவ்வளவு பேருக்கும் அம்பாள் காந்திமதி அம்பாளுடைய இது, அதுக்கப்புறம் வந்து வேட்டி முன்னாலாம் ஏலத்துக்கு விட்டுருவாங்க. அந்த வேட்டி அந்த சேலைலாம் கட்டப்பட்ட கோயில் முன்னால் வந்து ஏல விடுவாங்க. இந்த தமிழ்நாடுடைய அரசு அந்த வந்து அந்த ஆன்மீகத்தில் கிடைத்த அந்த அந்த பொருளை வந்து பொதுமக்களுக்கு நல்லா கிடைக்குன்னு சொல்றதுனால தான் நாங்கள் அதுக்கு ஏலத்துக்கு விடாம அதுக்கு வாரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஆண்களுக்கு வந்தா நெல்லியப்பருக்கு கட்டப்பட்ட வேட்டி, பெண்களுக்கு வந்து அந்த பட்டு புடவை வந்து 5000 10,000 கிடையாது. எடுத்து வைக்கிற பட்டு புடவை யாரும் ஏழை எளியவர்களுக்கு கட்டக்கூடிய அவங்க நோய் இல்லாம வாழணும், அம்பாளுடைய காந்திமதி அம்பாளுடைய பட்டு புடவை கட்டணும். அதையும் நாங்கள் கொடுத்துவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து எப்படி சமத்துவமாக உட்கார்ந்துடைய பேரு இன்னைக்கு அன்னாருடைய நினைவுக்காக சமத்துவமாக உருவாக்கப்பட்ட அந்த சமத்துவமாக நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா வந்திருக்கிறத வந்து ஒரு 700 850 பேர் 900 பேருக்கு வரைக்கும் நாங்க சாப்பாடு அந்த ஆலயத்துல கொடுத்துருக்குறோம். கொடுத்து முடிந்ததுக்கு அப்புறம் அந்த இல்லை அப்படின்ற சாப்பாடு முடிஞ்சிட்டு ஆட்களும் வர்றது இல்லைன்னு அப்புறம் தான் அதுக்கப்புறம் சரி செய்து கடைசி வரைக்கும் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கு அப்புறம் அந்த 4 குழந்தைகளும் தேர் பக்கத்துல இருந்த குழந்தையை அப்படி கூட்டிட்டு வந்து சாப்பாடுக்கு கூட்டிட்டு வந்துன்னு ஒரு நபர் யாரு தூண்டுதல் பேருன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி முன்னால கூட்டிட்டு வந்தோன்னா அப்போ உணவு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த நபரே ஒரு 4 பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காப்புல. வசூல் பண்ணி நான் சாப்பாடு வாங்கி தரேன் என்று உருவாகியிருக்கப்பட்டது. என்னுடைய கவனத்துக்கு அப்படி நீங்கள் தெரித்திருந்தால் நானே அந்த குழந்தையோட நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிருப்போம். அப்படி ஒரு மனநிலையில எப்போதும் இருக்காது. எங்களுடைய தலைவர் முதல்வர் அவங்க இல்லத்திலே சென்று அங்கேயே உணவு அருந்தி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தவுடைய முதல்வர் அப்படிப்பட்ட தொண்டனுடைய அன்பு தம்பி. நாங்கள் யாரும் விடக்கூடாது. இது தேர்தல் காலங்கள்னால இது அரசியல் ஆக்குங்கிறதுனால ஆன்மீகத்தை கொண்டு அரசியல் ஆக்காதீங்கள். உங்களுடைய உழைப்பு நீங்கள் மக்களை சந்திங்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்தான் நீங்க வாங்கள். அதனால இந்த அரசு மேல அதிகமான நம்பிக்கை இன்னைக்கு அனைவருமே முதல்வர் மேல அதிகமான ஒரு பாசம் ஏற்பட்டு இன்னைக்கு அவ்வளவு ரிப்போர்ட்டும் இன்னைக்கு முதல்வருடைய பக்கத்துல இருக்கிறதுனால இதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுனால யார் உருவாக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி அந்த சகோதரர்கிட்ட சொல்லி அது மூலியமா வந்த செய்தி தான் அதை விளங்கி அப்படி ஒரு நிலை இருக்காது. அப்படி எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கவில்லை. அப்படி யாரும் நாங்க விட மாட்டோம். இன்னைக்கு ஒரு என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க அனைவருமே என்னுடைய சமமா உட்கார்ந்து பணியாளர்கள் இருந்து எல்லாமே உட்கார்ந்துதான் நாங்க உணவு அருந்ததும் நல்ல நிலைமையில இருக்கோம். அவ்வளவு பாசமா தான் இருக்கும். இது அரசியல் உள்நோக்கத்தோட செயல்பட்ட விஷயம் தான் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.